நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சசிகலா ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிமுகவே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. அவர் என்னுடைய தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிறார். பேச்சுவார்த்தைலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த பக்கமும் சொல்லப்படுது. இதுக்கிடையில் அதிமுக கூட்டணியில் இருந்த ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நேற்றுக்கு பாஜக மாநில தலைவரை சந்தித்து வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவுடன் கூட்டணி என சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அதிமுக அவர் பக்கம் இல்ல. இயக்கத்தினுடைய பெயரும் இரட்டை இலை சின்னமும் இந்த இயக்கத்தினுடைய அலுவலகம் அவர்கிட்ட இருக்குன்னு நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம். அதே போல முன்னாள் அமைச்சர்கள், அதே போல முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அது அந்த அதிமுக அவருடைய அந்த மேல்மட்ட நிர்வாகி இருக்கிறாங்க. தொண்டர்கள் இல்லைன்னு அந்த தொடர்ச்சியா நான் சொல்லி வருவேன். ஏன்னா தொண்டர்கள் இல்லாத பட்சத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக தோல்வி முகத்தோடு இருக்கிறார். ஆகவே அவர் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும், கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டும். அனைவரும் ஒன்றிணைத்து அதிமுகவில் கூட்டணியே இல்லாமல் தனிச்சு நின்று கூட ஜெயிக்கலாம் நம்ம பலமுறை நம்ம சொல்லுவது உண்டு. உங்க ஊடகத்திலையும் சொல்லியிருக்கேன். இப்ப என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இதுவரை ஜான் பாண்டியன் அவர்களோ மற்ற இதர கட்சிகள், எத்தனையோ கட்சிகள் அவங்க கூட்டணி வச்சிருந்தாங்க. அம்மா இறப்புக்கு பிறகுதான் இந்த கூட்டணி. அம்மா இறப்புக்கு முன்னாடி எந்த கட்சியும் கூட்டணி இல்லை நம்ம கிட்ட. அப்படி இருக்கும்பொழுது யாருடைய கூட்டணியும் தேவையில்லை என்று சொன்னதுதான் அம்மா அவங்க. அப்படி இருக்கும்போது இதர கட்சிகள், நிறைய கட்சிகள் பேர் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தைக்கு முன் வரல. இப்ப தேமுதிக மட்டும் முன் வந்திருக்கு. அவங்களுடைய டிமாண்டு இவங்களுடைய டிமாண்டு அது நிலுவையில் இருக்கு. அப்படின்ற போது இவர்களை நம்பி ஜாதி கட்சி கூட இவரோட பயணிக்க அச்சமடைகிறது. ஏன்னா ஒரு ஜாதிய கட்சி கூட ஒரு கட்சியில கூட்டணி வச்சு நம்ம செயல்படுறோம், ஒரு தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்றா அவங்க அதுல பிரதிநிதித்துவம் ஆகணும். அதைத்தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா இது ஒட்டுமொத்த தொகுதியிலேயே ஜீரோவாக போகக்கூடிய ஒரு இயக்கம். ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலிலே தேனியை தவிர்த்து வேற எந்த இடத்துலையும் வெற்றி கொண்டு வர முடியல அவங்கனால. அப்ப அதிகார பலம் இருக்கும் பொழுதே இவங்களால முடியல. இப்ப நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களே குழம்பி போயிருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் சாரசாரையாக பாஜக போயிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இதர கட்சிகள் இவரோடு மிகப்பெரிய கூட்டணியில வச்சு பெருசா ஒரு தேர்தலை சந்திப்போம் என்பதுல அவர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு. இவரை நம்பி யாரும் இவரை பின்தொடர தயாராக இல்லை. அதிமுக என்ற அந்த இயக்கத்தினுடைய பெயரும் இரட்டை இலை சின்னமும் அலுவலகம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த மேல்மட்ட நிர்வாகிகளும் குழம்பி போயிருக்கிறார்கள். இல்ல, அதிமுகவிலிருந்து சாரசாரையா போறாங்கன்னு சொல்றீங்க. நேற்று பாஜகவில் அதிமுகவில் சேருவாங்க அப்படின்னு வானதி சீனிவாசன், முருகன் எல்லாரும் கோவையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாருமே போய் சேரலையே. இல்ல, ஒரு விஷயம் நீங்க ஒரு ஊடகம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், இன்னாள் எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்துல போய் ஒரு அவங்களுடைய விழா நடத்துறாங்க. அதுதான் என் நாடு என் மக்கள் போன விழாத்துறை இறுதி நாள். இதுல போய் நாங்க இறுதி நாள்ல போய் நாங்க எப்படி சேர முடியும் அப்படின்ட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், டெல்லியில போய் இதுக்கு முன்னாடி சேலஞ்சு துறை, கோவையை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தான் அவர் சேலஞ்சு துறை. நிறைய ஆட்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள், தேனியை சேர்ந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ கூட போயிருந்தாரு. ஒரு 15 பேர் கொண்ட குழுவை டெல்லியில போய் அந்த தலைமை அலுவலகத்தில் முறைப்படி அவங்க கட்சியில் இணைஞ்சாங்க. அது மாதிரி ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த அளவுக்கு திரு ராஜேந்திர பாலாஜி, அவர் சார்ந்த நிறைய பேர் அப்படி அவர்கள் எல்லாம் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களையும் சந்தித்து, மோடி அவர்களும் தனியாக சந்தித்து முறைப்படி கட்சி அலுவலகத்துல அவங்க இணையதாகத்தான் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி கூட யார் கூட்டணி வைப்பா? ராஜேந்திர பாலாஜியை போய் சொல்றீங்க பாஜக போயிடுவாருன்னு. ஜெயலலிதா தான் எனக்கு அடையாளம் கொடுத்தது, அவங்களாலதான் எம்எல்ஏவான, அவங்களாலதான் நான் அமைச்சரான, அவங்க தான் என்ன வளர்த்தது கட்சி ரீதியா, அவங்களெல்லாம் நான் இன்னைக்கு இல்லை, மூச்சுக்கு மூச்சு அம்மா அம்மா அம்மான்னு சொல்றாரு அவரு போய் எப்படி போவாரு பாஜகவுக்கு? இல்ல, அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து சின்னம்மா அவர்கள் பதவிக்கு வர வேண்டும், சின்னம்மா தலைமையிலே கட்சி சேர வேண்டும், அவருடைய தலைமையிலே தமிழகத்தில் ஆட்சி புரிய வேண்டும் முதல்ல குரல் கொடுத்தும் அவர் தான், ராஜேந்திர பாலாஜி தான். அப்ப அவர் நினைத்தது எதுவுமே நடக்கல. அதனால இடைப்பட்ட காலத்துல கட்சியில எடப்பாடி அணியோடு இணையும் போது அவருக்கு உண்டான மரியாதைகள் அங்க இல்லைன்ற போது, அதனால அவர் ரொம்ப நாளாகவே திட்டம். ஏன்னா அவர் ஒரு அதிமுக காரரா பேச மாட்டாரு. அது அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் மாதிரி அவர் பேசுறத நிறைய பார்த்தது உண்டு ஒளிநாடாக்கிறது. அதனால அவருடைய டாடி அம்மான்னு அம்மாவை சொன்னாரு. அதுக்கடுத்து என்னோட டாடியை மோடி தான் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு மனசை இந்த இடைப்பட்ட காலத்துல அவருக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாதனால அவர் தரப்புல 4-5 எம்எல்ஏக்கள்லாம் வர்றதாகவும் பல தகவல் நம்மளுக்கு சேருது. அதனால இன்று நடக்கக்கூடிய அந்த நிறைவு விழா, அந்த என் நாடு என் மக்கள் நிறைவு விழா, அந்த பொதுக்கூட்டத்திலே அந்த மாநாடுல அது நடக்க போறது கிடையாது. இவங்க எல்லாம் டெல்லிக்கு
மொத்தமா போறாங்க. அது உறுதியான தகவல் எனக்கு தெரியுது. ராஜேந்திர பாலாஜி பல நாள் திட்டத்தை ஒரு ஒரு சில நாட்களில் நிறைவேற்றிடுவார். பல நாள் திட்டம் அவர் பாஜகவுக்கு போகணும், அங்க ஒரு பதவி வாங்கணும், அண்ட் பல விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர்ல ராஜேந்திர பாலாஜி மட்டும்தானா? இல்ல நிறைய பேர். அதுல எஸ்பி வேலுமணியோட பேரும் அதில் அடிபடுது. இத நம்ம ஒண்ணும் பொய்யா ஒண்ணு, அதுதான் நெருப்பு இல்லாம புகையாது சார். இல்ல எஸ்பி வேலுமணியை சர்வசாதாரணமா நீங்க சொல்றீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. நேற்று எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு ஆலோசனை பண்றாரு. ஆலோசனை பண்ணிட்டு வெளியில வந்து 40க்கு 40 எடப்பாடி தலைமையில் அதிமுக வெற்றி பெறும், அதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி பெறும் அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அரசியல்ல எதுவும் நடக்கலாம், விடிஞ்சு எந்திரிச்சோன்னு பேச்சு மாறலாம். இன்னைக்கு பேசின பேச்சு காலையில இருக்காது. எடப்பாடி பழனிசாமி யாருன்ற கேட்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அவர் யாருங்க? அவர் நம்மளுக்கு தெரியாதுங்கன்னு சொல்ல. இப்ப எப்படி சின்னம்மாவை எப்படி புறக்கணிச்சாங்களோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கக்கூடிய காலங்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. ஏன்னா இவர்களுக்கெல்லாம் பதவி வழங்கிய சின்னம்மாவே யாருன்னு கேட்டவங்க தானே. அப்ப ஒரு வார்த்தையில இவங்களால நிக்க முடியுமா? எடப்பாடி பழனிசாமி தலைமையில நாங்கள் அப்படியே செயல்பட்டு கொடுப்போம், 40 ஜெயிப்போம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கலாம், நேத்து சொல்லியிருக்கலாம். நாளைக்கு சொல்லுவாரா? இந்த விஷயத்தை நாளைக்கு சொல்லுவாரான்றதா சந்தேகமா இருக்கு. ஏன்னா இவருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. அது நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் இடையில வேண்டாம், நாங்க டெல்லிக்கு வரோம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் பேச்சு நடந்திருக்கு. அது கூடிய விரைவில் அது நடக்கத்தான் போது. எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மனக்கவலை என்னன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பார்சல் பண்ணிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என்ன சாதிக்க போற? அதிமுகவுல தனிச்சு என்ன சாதிக்க போற? எல்லாரும் போயிட்டா யார் இருக்க போற அவங்ககிட்ட? அப்ப இது ஏன் தெரிய மாட்டேங்குது? இப்போ இருக்கிற அதிமுக வந்து பிரிஞ்சு இருக்குன்னு சொல்றீங்களா? டிடிவி தினகரன் தனியா இருக்காரு, ஓபிஎஸ் தனியா இருக்கிறாரு, எடப்பாடி தனியா இருக்கிறாரு. இதுல யார் வலுவா இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? யாருக்கு பிஜேபி தூண்டில் போடுதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம், ஒரு குடும்பத்துல 4 பிரிஞ்சா யார் வலுவில்லைன்னு சொல்லுவேன். நான் ஓப்பனா சொல்றேன், இந்த நற்கரன் ஊடக வாயில சொல்றேன். என்னை பத்தி யார் குறை செஞ்சாலும் பரவாயில்லை, யாருமே வலுவா கிடையாது. ஓபிஎஸ் தனிச்சு நின்று அவர் வலுவா இருந்து அவரு இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மண்ணெடுக்க முடியாது. தினகரன் தனிச்சு நின்று ஒண்ணும் செய்ய முடியாது. யாருமே தனித்து நின்று அதிமுக நிறுவனம் முடியும். ஏன்னா தொண்டர்கள் குழம்பி போயிட்டு இருக்கிறாங்க. யாரை நம்பி போறதுன்னு இப்ப உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல நிறைய ஒரு குறிப்பிட்ட சதவீத தொண்டர்கள் பிஜேபி நோக்கி போயிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட சதவீத தொண்டர்கள் வந்து நாம் தமிழர் இயக்கத்துக்கு போயிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட சதவீதம் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துக்கு பூரா போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அப்ப எப்படி இது யாருக்கிட்ட யாரு பலம் இருக்குன்னு யாரு எப்படி இருக்க முடியும்? ஏன் உங்களுடைய சுயநலத்துக்காக கட்சியே சின்னபணமாக்கி வச்சிருக்கிறீங்க. இது எடப்பாடி பெரியாளா, ஓபிஎஸ் பெரியாளா, தினகரன் யாரும் பெரியாள் கிடையாது. அனைவரும் ஒன்று சேர்ந்தால் இயக்கத்தினுடைய தொண்டர்களோட விருப்பமான சின்னமா அவங்க தலைமை ஏற்றால் அதுதான் சொல்ல வர. அதுதான் ஒரு கட்சி. அந்த கட்சி தான் அடுத்த அதிகாரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இல்லைன்னா இந்த இயக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுத்தமா காலியா போடும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே யாரும் இருக்க மாட்டான். எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் இருக்கலாம். தேனி பகுதியை சேர்ந்தவர் நீங்க. தேனியில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் பையன் மட்டும்தான் வெற்றி பெற்றார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்க பையன் போட்டிடுவாரா தேனியில அப்படின்னு கேள்வி எழுப்பினப்ப பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னார். இப்போ தேனி நாடாளுமன்றத்தில் மீண்டும் ஓபிஎஸ் பையன் போட்டிடுவாரா? போட்டியிட்டால் அங்க அவருக்கான செல்வாக்கு எப்படி இருக்கும்? ஒன்றா இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒன்றா இருக்கிற போது, அதிகாரம் கையில் இருக்கிற பொழுது முழுக்க முழுக்க பாஜக ஆதரவோடு மோடி அவர்களே பிரச்சாரத்தில் இருந்தார் தேனி தொகுதி. அப்படி இருக்கு. அதுல வெற்றி பெறதுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துல வெற்றி பெற்றாங்க, நமக்கு தெரியும். அதை பத்தி நற்கரன் ஊடகத்துல விரிவாக்கமா சொல்லியிருக்கிறேன் நானு. ரவீந்திரநாத் எப்படி வெற்றி பெற்றார் தேனி நாடாளுமன்ற தொகுதியில, எப்படி வெற்றி பெற்ற விளக்கம் சொல்லியிருக்கேன். அதுக்குண்ட ஆதாரங்களும் உங்க ஊடகத்தை சொல்லியிருக்கிறேன். அப்படின்ற போது இப்ப வந்து பாஜகவோட இருக்காரா இல்லையா கூட்டணியில? பாஜக ஓபிஎஸ் ஆதரிக்கிறதா இல்லையா? இன்னும் வந்து தினகரன் அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ இன்னும் பாஜக டிக்ளேர் பண்ணல. புரியுதுங்களா? முதல்ல ஏன்னா நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம், பாஜக தலைமையில தினகரன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் இணைஞ்சு எடப்பாடிக்கு ஆப்போசிட்டா போவாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. இன்னும் அவங்க டிக்ளேர் பண்ணாத காரணத்தினால இப்ப தேனி தொகுதியை பொறுத்தளவுக்கு ஓபிஎஸ் அவர்கள் மொத்தம் வந்து இதுல வந்து 6 தொகுதி, நல்லா புரிஞ்சுக்க, 6 தொகுதி. ஏன்னா சாதாரண சட்டமன்ற தொகுதி 4, இப்ப நாடாளுமன்ற தொகுதி 6 தொகுதி. இந்த 6 தொகுதி 4 தொகுதியில ஒரு தொகுதியில ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய கஷ்டப்பட்டார் எம்எல்ஏ தொகுதியில. அப்படின்ற போது இந்த 6 தொகுதியிலும் ரவீந்திரநாத் அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு என்ன செய்ய முடியும்? கட்சி சின்ன வண்ணம கிடக்கு, தொண்டர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க, புதுசா கட்சி வருது, இளைஞரை கவர் பண்றதுக்கு. இப்ப
நல்லா புரிஞ்சுக்க, இந்த இளவட்டங்கள் இளைய தலைமுறையில கவர் பண்றதுக்கு நாம் தமிழரும் விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. நாம் தமிழரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தொகுதி வாரியா 15,000 20,000 வாக்குகள் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல புதுசா விஜய் வந்துட்டாரு. இப்ப நம்ம அதிமுக ஓட்டு சின்னாபண்ணமா கிடக்கிற பட்சத்துல எப்படி அவர் மகனை நிப்பாட்டினாலும் எப்படி வெற்றி வர வைக்க போறார்? 6 தொகுதியிலும் வெற்றி பெற்று வரணும். அதான உண்மை. 6 தொகுதியிலும் வலுவான வாக்குகளை வாங்கினா தானே ஜெயிக்க முடியும். அதுதான் 4 தொகுதியில ஒரு தொகுதி எடுக்கிறதுக்கு திணறி போனாரு ஓபிஎஸ் அவர்கள், அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காக. அப்படின்ற போது போட்டியில களத்துல யார் வேணாலும் இருக்கலாம். ஆனா அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமை இல்லை. வேலை செய்ய ஆள் இல்லாத அளவுக்கு இப்ப இருக்கு. வாக்கு சேகரிக்க ஆள் இல்லாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவன் ஒரு விஷயம் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க சார். வேட்டி கட்டி வெளியில வந்தா யாரு அணின்னு கேட்கறான். அதிமுக வேட்டி கட்டி வெளியில ஒரு ஆள் வந்த என்னைய கேட்க போறது கிடையாது. என்ன எல்லாருக்கும் தெரியும். ஒரு தொண்டை ஒரு வேட்டி கட்டி வெளியே துண்டை போட்டு வெளியே வரானா, எப்ப நீ எடப்பாடி அணியா, ஓபிஎஸ் அணியா, தினகரன் கட்சியா இல்ல சசிகலா அணியான்னு இப்படி கேட்கறான். அப்ப அவ என்ன மனநிலைக்கு போவான்னு பாருங்க. இத வேட்டியை கிழிச்சு போட்டுருவானா இல்லையா? அந்த சூழ்நிலைக்கு வைத்திருக்கிறார்கள் இவருடைய சுயநலங்கள். யார்? எடப்பாடி, ஓபிஎஸ் அனைவரும் தான் சொல்வேன் நான். எல்லாருமே நல்லவங்க சொல்ல முடியும். எல்லா சுயநலவாதிகள் தானே. அப்படின்ற போது அதிமுக என்ற இயக்கம், அதனுடைய தொண்டர்கள் ரொம்ப மனம் குழம்பி போயிருக்கிறாங்க. இது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள இயக்கம் ஒன்று இல்லாம போனாலும் போயிடும் ஒரு மனவேதனை எங்களுக்கு இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏபி ராஜு, சேலம் அதிமுக முன்னாள் நிர்வாகி, சேலத்தில் வெங்கடாசலம் மற்றும் எடப்பாடி மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கூவத்தூரில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இப்போ அதுக்கு இவங்க பதிலுக்கு நோட்டீஸ்லாம் விட்டுருக்குறாங்க. 1 கோடி ரூபா நஷ்டஈடுலாம் கொடுக்கணும்னு சொல்லி நோட்டீஸ்லாம் விட்டுருக்குறாங்க. என்ன நடந்தது கூவத்தூரில் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அந்த கூவத்தூர்ல நாங்க இருந்தோம் பாதுகாப்பு. ஏன்னா ஓபிஎஸ் அணி எங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு. அப்ப அவங்க உள்ள எம்எல்ஏக்களை கூட்டு போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு நாங்க சுத்தி ரவுண்ட்ல இருந்தோம். உள்ளே ரவுண்ட்ல இருந்தோம். அப்படி இருக்கும்போது கூவத்தூர்ல நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல அவங்களை தங்க வசதி கொடுத்து அவங்கள பாதுகாப்பு பண்றது உண்மை. ஒரு பெண் இனத்தை இழிவுபடுத்தும் வகையில அதெல்லாம் சொல்றது மிகப்பெரிய தவறு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் அந்த கூவத்தூருக்கு வந்தாரேன்னு தெரியும். நாங்க இருந்தோம். இன்னைக்கு எடப்பாடிக்கு அவருக்கும் பிடிக்கலன்னா அது இப்படித்தான் அவர் மேல ஒரு அசிங்க பழிதான் சுமத்தணுமான்னு அது அந்த கூவத்தூர்ல முழுக்க பாதுகாத்தது நாங்க. அதனால இது தவறான ஒரு பேச்சு. அதுக்கு அவர் மன்னிப்பும் கேட்டிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஒளிநடவை நான் பார்த்தேன். அதனால அப்படி ஒரு விஷயம் நடக்கலங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார், ராஜவேல் சார், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.